Hello everyone, I am back with Wake Up Your Vocab. This is me Malar, your English tutor. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜல்லிக்கட்டு ரிலேட்டடான vocabularies பார்க்க போறோம். சாரி இது கொஞ்சம் லேட் தான், பட் பரவாயில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. If you are ready, let's get started. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த தேர்தல் அறிக்கைகள் அல்லது தேர்தல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது செய்வோம் அது செய்வோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் மேனிஃபெஸ்டோ. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஜல்லிக்கட்டு ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் வந்து புல் டேமிங் அப்படின்னு சொல்லுவோம். காலையை அடக்குறது இல்லையா, இந்த டேம் அப்படின்னா அடக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பழக்கப்படுத்துறது அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஸோ ஜல்லிக்கட்டு அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வேர்டு வந்து புல் டேமிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து புல் டேமர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மஞ்சு விரட்டுபவர் அல்லது வந்து காலையை அடக்குறவங்களை வந்து புல் டேமர் அப்படின்னு சொல்லுவோம். புல் ட்ரெயினர் அப்படின்றது அதை வந்து ட்ரெயின் பண்ணுறவங்கள வந்து புல் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புல் கோர் அப்படின்னு சொன்னால் மாடு முட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கோர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 26 year யங் மேன் வாஸ் கோட் டு டெத் அட் ஜல்லிக்கட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு ஃபெஸ்டிவல் அப்போது ஒரு 26 வயது ஒரு இளைஞர் வந்து மாடு முட்டி கொல்லப்பட்டார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஒரு someone was wounded வித் ஹார்ன்ஸ் ஆர் டஸ்க், யானையோட தந்தத்தாலேயோ அல்லது வந்து கொம்புகளாலேயோ காயமடைகிறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் புல்ஸ் ஹம்ப். புல்ஸ் ஹம்ப் அப்படின்னா, ஹம்ப்னா ஜென்ரலாக வந்து திமில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடோட திமில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் இந்த காளையோட திமில் அப்படின்றதுக்கு புல்ஸ் ஹம்ப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரீனா. அரீனா அப்படின்றது விளையாட்டு அரங்கம் அப்படின்றத இங்கிலீஷில் வந்து அரீனா அப்படின்னு சொல்லுவோம். பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த்ராங் அப்படின்னா வந்து குரூப் ஆஃப் பீப்புள், க்ரௌட் ஆஃப் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வாஸ் சரவுண்டட் பை அ த்ராங் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். யாராவது வந்து காயமடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் வந்து அவரை வந்து சூழ்ந்திருந்தாங்க, அல்லது ஹி வாஸ் சரவுண்டட் பை அ த்ராங் ஆஃப் பீப்புள் அப்படின்னா மக்கள் வந்து அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ தட்ஸ் இட் வித் த லெசன் டுடே. இன்னைக்கு வந்து நம்ம ஜல்லிக்கட்டு ரிலேட்டடான சம் vocabularies நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். நான் மிஸ் பண்ண வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் யோர் குவிஸ். இன்னைக்கு குவிஸ் என்ன அப்படின்னா, இந்த 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபேவரட் கேம்ஸ் லைக் நொண்டி விளையாடுறது, அதாவது பாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பச்சை குதிரை தாண்டுறது, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அதில் இந்த நொண்டி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் லெசன், டோன்ட் forget to hit the like button. If you are not a subscriber, please go and subscribe to my channel. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you.